அன்புக்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, ஆன்மீகத்தையும் அன்பையும் நிறைந்த குழந்தை மனம் கொண்ட குழந்தை ரசிக பெருமக்களுக்கு ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, சந்தோஷமான வாழ்க்கைக்கு எது தேவை? உண்மையை பேசுறதுக்கு நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். பொய்யை பேசிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து 2 பேர் பேசுனாங்களே, பணத்தை வாங்கிட்டு பேசுகிற அவங்க நடுவரை வாழ்த்து ஏதாவது சொன்னாங்களா சார்? எப்படி சொல்ல முடியும்? அன்னலட்சுமி, அதுக்காக தான் சார் திருச்சியிலேருந்து திருச்சி வந்திருக்கேன். உங்களை வாழ்த்தும் போது பாருங்க, சும்மா கைத்தட்டு சும்மா அள்ளும். காஞ்சிபுரம்னா பட்டு, பட்டிமன்றத்துக்கு தேவை துட்டு, பிள்ளையாருக்கு வைப்பாங்க லட்டு. எங்க மதுரை முத்து சார் பட்டிமன்றம் எப்போதுமே ஹிட்டு. வெரி குட். வானத்துல இருக்க நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுக்க எங்க மதுரை முத்து சார் ரசிகர்களை எண்ண முடியாதுங்கிற அளவுக்கு படபடன்னு வருது மேடம் எனக்கு. சார், நீங்க காலைல எனக்கு 2000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டீங்க. ஆமா, 2000 ரூபாய்க்கு இந்த 2 வார்த்தை தான் உங்களை பத்தி புகழ முடியும் சார். சரி. ஆளை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், அந்த பணம் இழந்து விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். இதுதான் நிதர்சனமான உண்மைங்கிறத நாங்க 3 பேர் உண்மையா புரிஞ்சுட்டு வந்திருக்கோம். நடுவர்களை எதிரணிக்கு குணம்தான் பேச வந்த 3 பேருக்கு பேர் என்ன தெரியுங்களா? பாச பறவைகள், பாச மலர்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அது வாடிடும், சில நேரத்தில் ஓடிடும். சொல்லிட்டு உங்களுக்கு 9:45 பஸ் நீங்க தான் ஓடுவீங்க. நடுவர் அவர்களே, இதே பணத்துக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? தலையில அரை கிரவுண்டு காலியா இருக்கட்டுமே, அதை யாராவது வழுக்கன்னு நான் சொல்றோம், அரை கிரவுண்டுன்னு தான் சொல்றோம். அதை கூட பண வழுக்கன்னு தான் சொல்லுவோம். இப்போ காதோரமா ஒரு 45 வயசு எட்டிருச்சுன்னா நரைச்ச முடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட பண நரன் தான் சொல்லுவோம். ஒரு தொந்தி உழுதுதுன்னா கூட பாருங்க, பண தொந்தி உழுதுதுன்னா சொல்லுவோம். இதுதான் பணத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. சார், நான் 75 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்கேன் சார். என் கூட பேச்சாளருக்கு நீ 75 கட்டிட்ட, நடுவராக இருந்து எத்தனை குருவி சோக்கு மைனா சோக்கு சொல்லி இன்னும் இஎம்ஐ கட்ட முடியாம இருக்க நம்ம. நான் அந்த குருவி மைனா விட்டுட்டு வாங்க சார். 75 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்கேன் சார். அப்பளுக்கு காகித பூ வச்சிருக்கீங்க தலையில. பணம் இல்லாத குறை தான் சார். குணம்னு பேச வந்த அன்னபாரதியே பிளாஸ்டிக் பூ வச்சிருக்கும் போது, பணம்னு நான் பேச வந்த நான் பிளாஸ்டிக் பூ வைக்க கூடாதா சார்? பூரா டூப்ளிகேட் சார். இந்த பட்டிமன்ற கோஷ்டி பூரா பாருங்க, இந்த பூ வச்சே 3 வருஷம் ஒப்பேத்துச்சுங்களே. அதாவது பூனா மணக்கும், இந்த பூவில் வந்து மணக்குது. வாஷ் பண்ணி கொண்டு வாங்கம்மா. அப்படி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி 30 பவுன் நகை வச்சிருந்தேன் சார். இப்போ என் முகத்துல புன்னகையே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த 30 பவுன் நகை எங்க இருக்கு தெரியுங்களா? முத்தூட்ல இருக்கு. அதான் முத்தூட்டு ஃபைனான்ஸ்ல இருக்கு. அதை எப்ப திருப்புறங்கிற கவலை எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். ராப்பகல கண் விழிச்சு உழைக்கிறேன்னா என்ன காரணம்? எல்லாம் இந்த பணத்துக்காக மட்டும்தானே சார். பணம்னு பேச வந்த நாங்க 3 பேர் பாருங்க, வாடின முகமா உட்கார்ந்துருக்கோம். குணம்னு பேச வந்த அவங்க பாருங்க, அதுல முதல்ல பேச வந்த நம்ம ஆசிரியர் பாருங்க, வாங்கின காசை பூரா மாலையில போட்டுட்டு மல்லாக்க உட்காந்துட்டார். அவர் அரசாங்க பள்ளியில வேலை பார்க்கறாரு. பாத்தீங்களா, பிரேஸ்லெட் என்ன, மோதிரம் என்ன, அடாடா பட்டு சட்டை என்ன. நாங்கெல்லாம் 10 ரூபா பூ வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்கோம். ஆனா நீங்களாம் வந்து யாரும் பாயிண்ட நோட் பண்ற மாதிரி தெரியல. அவன் என்ன போட்டிருக்கான், இந்த நடுவர் என்ன செயின் பெருசா போட்டுருக்காரு, இதுதாம்மா நோட் பண்ணி இவங்க 2 பேரும் சிந்திக்கிறான்னு நினைக்காங்க. எவ்வளோ தர போகிறாங்களோ இன்னைக்கு புத்தாண்டாது மொதல் நிகழ்ச்சி நல்லா கொடுத்தா அந்த வருஷம் நல்லா இருக்கும். நடுவர் சரியில்லை இன்னைக்கு முகமே. 10 ரூபாய்க்கு பூ வாங்க வழி இல்லாம இருக்கும் சார். ஆனா அந்த பேச்சாளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கு பூ மாலை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்ததுனால தான் அவருக்கு நல்ல குணப்படைத்தவரா சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு அவர் அரசாங்க பள்ளியில் வேலை பார்க்குறாரு சார். நான் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்குறேன் சார். ஏன் தெரியுங்களா? கவர்மெண்ட்ல கொடுக்குற 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளத்தை விட என் ரசிக சொந்தங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டலே மிகப்பெரிய இந்த மனம் தான் சார். சசிகுமார் சாருக்கு பாராட்டுகள். அன்னைக்கு எனக்கு ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு ஆள் மாலை போட்டார். மாலைன்னா மணக்கன்ல அது கொஞ்சம் நெருடல் வாடை வருது. கூப்பிட்டு பக்கத்தில், என்ன சார் மாலையில் மல்லிகைப்பூ வாசல வேற வாசம் வருது, விசாரிச்சா டெட் பாடியிலும் தூக்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு போட்டது அதுதான் போல இருக்கு சார். தாண்டதுமா உன்னெல்லாம் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு வந்தா. தனியார் பள்ளியில் என்ன வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட் வேலை எனக்கு என்ன ஆசை கிடையாதா சார்? 7 முறை கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதினேன். டெட் எழுதினேன், டெட் 1 டெட் 2 ஒன்னுலையும் பாஸ் பண்ணல, ஒன்னும் பாஸ் பண்ணல. பட்டிமன்றம் வந்து இங்கேயும் பாஸ் பண்ணல.
பட்டிமன்றமாவது பேசி சம்பாரிச்சு பொழைச்சிக்கலாம் தான், சம்பாரிச்சதுனால தான் வீடு கட்டி நகையை சேர்த்து இன்னைக்கு முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு சார். உண்மையை சொல்லிட்டுங்களா, தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள், அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் என்றென்றுமே ஏழைகளாக இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எப்படிங்க மகிழ்ச்சி வரும்? சொல்றது அத்தனையும் பொய். இந்த இதயா காலேஜ் பெண்கள் பாருங்க, நான் சொல்லும் போதே சிரிக்கிறாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பெண்கள் காலேஜுக்கு வரும்பொழுது யாராவது அபுசார் மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்து சிரிச்சா கூட சிரிக்குது பார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இப்போ அபு அழகான பையன் சொன்னது எங்களுக்கு ஒரு சிரிப்பு தான். அப்படி பொண்ணுங்க சிரிச்சா கூட என்ன சார் சொல்லுவாங்க? இதயா காலேஜ் பெண்கள் சிரிச்சா என்ன சொல்லுவாங்க? சிரிச்சா சில்லறை சதற மாதிரி சிரிக்கிற ஒரே கல்லூரி பெண்கள் இதயா கல்லூரி பெண்கள் தான் சொல்லுவாங்க. எனக்கு கூட பாருங்க, எங்க அப்பா எனக்கு அன்னலட்சுமின்னு பேர் வச்சாரு. 5ஆவதா பொண்ணு பிறந்தா அந்த வீட்டுல அன்னலட்சுமின்னு பேர் வச்சா லட்சுமி பெருகுமா அந்த வீட்டுல. இதே பாருங்க, குணம் பெருசுன்னு பேச வந்தாங்கல்ல, 5 பொண்ணு 7 பொண்ணு பிறக்கட்டு போதும் பொண்ணு அப்படின்னு வைப்பாங்க சார் ஊர்ல. இதுதான் குணமா சார்? அன்னலட்சுமின்னு பேர் வச்சதுனால தான் எங்க வீட்டுல லட்சுமி கடாட்சமா இருக்கு. நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி தந்தா தானிய லட்சுமி, வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கய்யா, அவ என்ன லட்சுமி கூறுங்கய்யா, உங்க அத்தனை பேருக்கும் படியலக்கும் அன்னலட்சுமி ஆகும் ஐயா, அன்னலட்சுமி ஆகும் ஐயான்னு என்னதான் பெருமைப்படுத்துறாங்க. இந்த பாட்டு அன்னைக்கு பாடி என்னாச்சு? கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க சார், பழிச்சிட்டு அங்கே தான் வந்து விழும். நம்ம அழகா இருந்தா ஒரு சந்தோஷம் முகத்துல தெரியும்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல. இப்ப தலை காலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 செலவு பண்ணுங்க, அமேசான் கார்டு மாதிரி இருக்கும் நம்ம தலை. வயசானதுக்கு அப்புறம் பல் சட்டு உழுதுன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே படாதீங்க, ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணுங்க, சும்மா பளிச்சுன்ற புன்னகை உங்களுக்கு கிடைச்சிரும். நிஜமா சார்? உடம்பு அப்படி ததுக்கு முதுக்குன்னு குண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரா போய் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணுங்க, சிக்கன் சிம்ரன் மாதிரி என்ன மாதிரி அழகாயிரலாம் சார். அம்மா அப்படி பட்டிமன்றம் பேசி பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைம்மா. இதெல்லாம் கேட்டு நாங்கள் வாழ்ந்து புத்தாண்டதுமா. சிம்ரனை நீங்க போட்டோவிலே பார்த்துருக்கீங்களா? அதான் என்ன நேரில் பார்க்கும்போது எதுக்கு சார் போட்டோவில் பார்க்கணும்? மறுபடியும் துயரம். சந்தோஷமான வாழ்க்கைக்கு எது தேவைன்னு தானே கேட்டிருக்கீங்க. இப்போ உங்க வீட்டில் 1 கோடி ரூபாய் இருக்கு சார், உங்க வீட பார்க்கவே மாட்டீங்களாம்மா? சாதாரண பேச்சாளர் சார். நீங்க உலகம் முழுக்க 100 நாடுகளுக்கு மேல் சுத்தி வந்து தமிழின் பெருமையை நகைச்சுவையால் ஆற்றி வந்த நடுவர் வீட்டில் கோடி கோடியார் படம் இருக்கிறது என்ன சார் கேள்விக்குறி? அவங்க சொன்ன உண்மை. ஏன் 100 நாடுகளில் என்னை கூப்பிட்றாங்க தெரியுமா? உள்ளூரில் யாரும் கூப்பிடுறது. உங்க வீட்டில் இப்போ 1 கோடி ரூபாய் இருக்கு சார், உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா சார்? பயன்தான் இருக்கும். ஏன் எப்போ வந்து அடிச்சுட்டு போகிறானோ. சந்தோஷம் எப்படி இருக்கும்? தூங்க முடியுமா சார்? எழுத்து விட்டுக்காரு அத்தடியே பார்த்துட்டு அங்குள்ளேயே படுத்துட்டு. உங்க வீட்டில் 1 கோடி ரூபாய் இருக்கு, என் வீட்டில் 1 கோடி ரூபாய் இருக்கு, 1 கோடி ரூபாய் இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? எப்படியும் என் வீட்டில் 1 கோடி ரூபாய் இருக்கு, உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், முகத்தில் தான் பயத்தை காமிப்பீங்க. இதே 1 கோடி ரூபாய் உங்க வீட்டில் காணா போச்சுன்னு வச்சுக்கோங்க, புத்தாண்டதுமா சொல்ற வசனம் பூரா ரொம்ப அவசகுணமாவே போதும். 1 கோடி ரூபாய் காணா போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது மகிழ்ச்சி இருக்குமா? 1 கோடி ரூபாய் பத்திரமா வீட்டில் இருக்கும் போது மகிழ்ச்சி இருக்குமானா? சந்தோஷத்தை கொடுப்பது குணத்தை காட்டிலும் பணம்ங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. 2வது பேச வந்த அந்த அம்மா சொன்னாங்க, அப்துல் கலாம் அவர்கள் எந்த பள்ளியில் படித்தார் தெரியுமா? இப்ப தெரியாமல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்துல் கலாம் அரசு பள்ளியில் படித்தார். அவர் அரசு பள்ளியில் படிச்சாரு, அறிவாளியா இருந்தார்லமா. அது அப்புறம் எதுக்குமா உங்க பிள்ளைய கான்வென்ட் ஸ்கூல்ல போய் சேர்க்குறீங்க? உங்க பிள்ளைய அறிவாளியா இருக்கணும், அரசு பள்ளியில சேர்க்க வேண்டியதானம்மா. இதுல பெருமை திறமைன்னு வேற பஞ்சு டைலாக் வேற பேச வேண்டியது. அடுத்தது வேற சொன்னா தங்க புஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, அப்புறம் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள. அவங்க பாயிண்ட் சொன்ன ரைட், ஓம் பாயிண்ட் எங்க? அதுதான் சார் வர்றேன் சார். கம்மங்களி தின்னவனும் தங்க புஷ்பம் சாப்பிட்டவனு மண்ணுக்குள்ள இருக்கிறாருன்னு பாடின சூப்பர் ஸ்டாரே படையப்பா படத்துல கிரானைட் பாறையை உடைச்சி அந்த கிரானைட்டையே வித்துத்தான் அந்த பாட்டிலேயே பாடியிருக்காருன்னு சொன்னா மகிழ்ச்சி எங்க சம்பாதிக்கிற பணத்துல தானமா இருக்கு.
வந்ததுலேருந்து பார்க்குறேன் 3 பேரும் குணம், எனக்கு குணம். அரசு பள்ளி ஆசிரியர் நடுவில் உட்காந்துருக்காருல சார். பாவம், ஏன் உட்காந்துருக்குன்னு தெரியாமலே உட்காந்துருக்காரு. அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஞாயிற்றுக்கிழமையான ஆர்ப்பாட்டம், போராட்டம். எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தாது, லட்ச லட்சமா. எங்களுக்கு இன்னும் ஊதிய உயர்வு வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும். யாரு? இவங்களுக்கு நல்ல குணமா. நீங்கள் போய் ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து எங்களை போன்ற படித்த இளைஞர்களுக்கு இன்னும் அரசாங்கத்தில் ஆசிரியராக பணி நியமனம் செய்யலைன்னு நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல குணம் இருக்குன்னு நான் ஒத்துக்குவேன். எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குற நீங்க குணத்தை பத்தி பேசலாமா? வாழ்க்கையில் எது தெரியுமா மகிழ்ச்சி கொடுக்கும்? கோமணத்தில் ஒரு காசு இருந்தா கோழி கூவ ஒரு பாட்டு வரும், பாட்டு படிக்கிற ஏ மாமா. கோமணத்தில் ஒரு காசு இருக்கா, 1 ரூபாய் காசாது கோமணத்தில் இருந்தாதான் அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் ததும்பும். அதுக்கு முதல்ல கோமணம் இருக்கணும், அதை வாங்கறதுக்கு காசு இருக்கணும். நிலவரம் அப்படி இருக்கு, அதை சொல்ல வர. அப்படியே நல்ல குணம் இருக்கு, குடும்பம்னா பிரச்சனை தான் வரும். நான் கேட்குறேன் சார், எல்லாத்துமே பணம் தேவையில்லைன்னு சொல்றீங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்குறேன், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் என் கணவன் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வீட்டு வாசலுக்கே கோலம் போட போவேன்னு சொல்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். யாராவது? வாய்ப்பு இல்லைண்டா. ஆனால் அந்த அம்மா பட்டம் போட்டிருக்காங்க. நடுவர்களே, இதே கணவன் சம்பாரிச்சு கொண்டு வந்த காசைத்தான் பீரோவில் 8வது சாவியை எடுத்து 4வது அறையில் பூட்டி வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போட்டு எங்கள் வீட்டில் செல்வம் பெருகணும், செல்வம் பெருகணும், செல்வம் பெருகணும்னு கணவனை விட பணத்தை மதிக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பணம் தாங்க சந்தோஷத்தையே வாழ்க்கையில் நிர்ணயிக்கும். எந்த ஆண்களாவது மனைவி கிட்டே இருந்து ஃபோன் வந்தா யாராவது பாசமா சொல்லுமா, ஆமா தங்கம், அன்னலட்சுமி சிரிப்பு சிரிப்பா பேசிட்டு இருக்கா தங்கம், சூப்பரா பேசுறா, அவள் பட்டிமன்றத்தை கேட்டுட்டு வரேன்னு யாராவது ஃபோனில் சொல்லுவீங்க? இப்போ யாராவது அவங்க மனைவி இப்போ ஃபோன் அடித்தா அந்த ஃபோனையும் 1 மணி நேரம் உத்து பார்க்க வேண்டியது இவளா? இந்த நேரத்தில் அலா என்ன சொல்லு? இல்லை இல்லை, இன்னும் தீர்ப்பு சொல்லதே 11,000 போல. ஆமாம், பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. என்ன வெங்காயம் தக்காளி வையே, இதுதான் சார் மேக்சிமம் குணமே எல்லா வீட்லயும். ஒரே பாயிண்ட் தான், பணம் இருந்தா அவ வச்சு செய்வா, பணம் இல்லாட்டி உன்னை வச்சு செய்வா. பணம் தான் சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது. ஏன் தெரியுங்களா? எல்லாருமே கல்யாணம் பண்ணும்போது குணமான மனைவியைத்தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. முதல் மரியாதை வடிவுக்கரசி மாறி வந்து வாச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு எதுக்கு கல்யாணம்னு. இதுல குணம்தான் தீர்மானிக்குது, குணம்தான் தீர்மானிக்குதுன்னு சொன்னா நடுவர் அவர்களே, 3 பேர் பேச வந்த அவங்க கூட மைக்கை டெஸ்ட் பண்ணும்பொழுது குணம் குணம்னு ஆரம்பிக்கல, ஹலோ செக் செக், ஹலோ செக் செக்னு செக்ல தான் கவரியா இருக்கிறாங்க. அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. சோக்கு கேட்டுல பொதுவா ஃபோன் அடிக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்க பையனுக்கு, அப்பா கண்டிஷன் சரியில்லப்பா, வந்துரு. லீவ் போட்டு வந்தான். அப்பா நல்லா உட்காந்துருக்கார். என்ன முடிகிற மாதிரி இருக்குன்னீங்க? இல்லைப்பா முடியலை, எனக்கு லீவு முடிஞ்சிருமே, சரி சக்குன்னு முடிச்சு விடுங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு போன்ல கூட பாருங்க, ஜிபே இல்லைன்னா சீப்பேன்னு சொல்லக்கூடிய காலத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு குணம்தான் சிறந்தது, குணம்தான் சிறந்ததுன்னு எவ்வளோ போயிங்க. கும்பகோணத்துக்கு வந்து டிகிரி காப்பி குடிக்கணும்னாலும் சரி, இதையா காலத்தில் வந்து படித்து டிகிரி வாங்கணும்னாலும் சரி, எங்கள் பட்டிமன்றத்தை கேட்டு 100 டிகிரி காய்ச்சல் வந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போதுனாலும் சரி, எல்லாத்துக்கும் துட்டு தான் வேணுங்கிறத மறந்துட்டு அந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே சார். வரக்கூடிய எலெக்ஷன்ல கூட எங்க கலெக்ஷன் நிறைய வருதோ அங்க ஓட்டு அதிகமா கலெக்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா பணம் தாங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது, சந்தோஷத்தையும் தீர்மானிக்குது. உண்மையிலே சொல்லட்டுங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னபாரதி கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வச்சாங்க. ஆமா சார், அப்பயே 2000 ரூபாய் மொய் வச்சேன் சார். நீங்களா? பட்டிமன்ற பேசுறதுக்கு முன்னாடியே பெருந்தன்மையா 2000 ரூபாய் வச்சேன் சார். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டி வீடுக்கு பால் காய்ச்சறதுக்கு அன்னபாரதிக்கு பத்திரிக்கை வச்சேன் சார். வெறும் 500 ரூபாய் வச்சுட்டு போகுது சார். என்ன எதனால? நல்ல குணமா சார். நீங்க மட்டும் இல்ல சார், கோடி கோடியா சம்பாரிச்ச நீங்க கூட என்ன சார் பண்ணுவீங்க? உங்க வயிற்றுல ஒண்ணு போதுமா? நானு
உங்கள் தலைப்பை பேசும்போது என்ன எதுக்குமா குறுக்க கூட்டு வரீங்க? எவ்வளவு சம்பாரிச்சாலும் நம்ம சொந்த தாய் மாமாவா இருக்கட்டும், ரொம்ப சித்தப்பா பையனா பெரியப்பா பையனா இருக்கட்டுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி காது குத்து வச்சா, 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் கல்யாணம் வச்சா, நம்ம சித்தப்பா பையன், நம்ம அத்தை பிள்ளை, நம்ம தாய் மாமா வீட்டுக்கு மொய் செய்ய தானே போறோன்னு யாராவது மொய் நோட்டை எடுக்காம நான் போய் மொய் செஞ்சவேன்னு யாராவது உலகத்தில் இருக்கிறவங்கள சொல்லுங்க பார்ப்போம். 15 வருஷத்துக்கு முன்னாடி காது குத்து வச்ச அந்த நோட்டில் பாதி கரையா அரைச்சிருக்கும் சார். 500 ரூபா வச்சிருந்தா 2 0 அதில் கரையானே அரைச்சிருக்கும் சார். வெறும் 5 ரூபா மட்டும் தான் சார் நோட்டில் தெரியும். படுபாவி 16 பேர் வந்து குடும்பமே வந்து தின்னாங்க. கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி இலக்கே 1 ரூபா ஆகுதுதா, இலக்கே மொத்தம் 16 ரூபா கணக்காகுது. வெறும் 5 ரூபாயை வச்சுட்டு போனியேன்னு மொய் நோட்டை பார்த்து வெறும் பொய் கணக்கு குணத்தோட வாழக்கூடிய இந்த உறவுகளால் சந்தோஷம் என்னைக்குமே குணத்தால் வராது, பணத்தால் மட்டும்தான் வரும். நடுவர்களே, தாய் மாமா மடியில உட்கார வச்சு இத்துணோண்டு குமுழு குத்துனா தான் சந்தோஷமா. மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு திரைப்படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. மாயாண்டி குடும்பத்தார் சந்தோஷமா இருந்தாங்க. அதில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா காது குத்து வச்சிருப்பாங்க. இருக்கிற சொத்து பத்து இருக்கிற அண்ணெல்லாம் வந்து நிறைய சீர் செய்வாங்க. அந்த கடைசியாக பிறந்த தம்பி அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க, படிப்புக்கே காசு இல்லாமல் தத்தளிச்ச அந்த தம்பி என்ன சீர் செய்ய போறான்னு அவரை தாய் மாமனாவே மதிக்க மாட்டாங்க. அவர் கடைசியில் தனக்கு மரியாதை கிடைக்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் விற்று போய் தன்னுடைய அக்கா பிள்ளைகளுக்கு சீர் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சகோதரி அப்புறமா தான் ஒரு வார்த்தையை சொல்லுவா, நீ எனக்கு தம்பி இல்லடா எனக்கு அப்பாடான்னு சொல்றான்னு சொன்னா அந்த பணம் தானங்க ஒருத்தருக்கு மரியாதையும் கொடுக்குது, மகிழ்ச்சியையும் கொடுக்குது. வந்து போய் சொல்லிட்டு வேணா போகலாம், குணம்தான் நிரந்தரம், குணம்தான் நிரந்தரம்னு. சேலத்தில் சீல்நாயக்கப்பட்டியில் ஒரு ஹோட்டல் இருக்குது சார். நாங்கள் எல்லாரும் பட்டிமன்றத்தில் சாப்பிட போகும்பொழுது ஒருத்தர் எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாருங்க. அந்த சர்வர் பார்க்கறதுக்கு டிப்டாப்பாக இருந்தார், நல்ல படித்தவராக இருந்தார். எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாரு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா சார், ஆள் இல்லைன்னு சாப்பாடு பரிமாறுறீங்களான்னு கேட்டேன். இல்லை மேடம், நான் சர்வராக தான் வேலை பார்க்குறேன்னாரு. என்ன சார் பார்க்கறதுக்கு படித்த ஒரு மாதிரி இருக்கீங்க, ஹோட்டலில் வந்து சர்வராக வேலை பார்க்குறீங்க, வேறு வேலை பார்க்கக்கூடாதான்னு கேட்டதுக்கு அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மேடம் நான் லைப்ரரியனாக வேலை பார்க்குறேன், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணி வரை இந்த ஹோட்டலில் வேலை பார்த்து என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் ஹீரோவா தெரியணும்னா அவர் அக்கவுண்ட் பேலன்ஸ் 0வா இல்லாம இருந்தா மட்டும்தான் அவர் ஹீரோவாவே தெரியாதுங்கிறத தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் சரி, மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களும் சரி, நடுவர் உட்பட சரி, எல்லோருடைய லட்சியமும் என்ன தெரியுமா, லட்சங்களை சம்பாதிப்பதில் தான் இருக்குதுங்கிறத தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. புருஷன்னா யாருன்னு எப்போ தெரியுமா தெரியும், மனைவிக்கு உடம்பு சரியில்லாதப்ப தெரியும். மனைவினா யாருன்னு எப்போ தெரியுமா தெரியும், புருஷன் கையில் காசு இல்லாதப்ப தெரியும். பிள்ளைகள்னா யாருன்னு எப்போ தெரியுமா தெரியும், பெத்தவங்களுக்கு வயசு ஆனதுக்கு அப்புறம் தெரியும். நண்பன்னா யாருன்னு எப்போ தெரியுமா தெரியும், தான் கஷ்டத்தை போய் சொல்லும் பொழுது தெரியும். உறவுகள்னா யாருன்னு எப்போ தெரியுமா தெரியும், அவங்க கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கும் போது தெரியும். எல்லா உறவுகளோட உண்மையும் எப்போ தெரியுமா தெரிய வரும், உன்னால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு தெரியும் போதுதான் அந்த உறவுகளினுடைய உண்மையை என்னன்னு புரிய வரும்னு சொன்னா, கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் உறவுகள் கூட நம்மளை மதிக்கும் என்று சொன்னால், அப்பா என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, மகன் என்பது 3 எழுத்து, மகள் என்பது 3 எழுத்து, தங்கை என்பது 3 எழுத்து, தம்பி என்பது 3 எழுத்து, பேரன் என்பது 3 எழுத்து, பேத்தி என்பது 3 எழுத்து, தாத்தா என்பது 3 எழுத்து, பாட்டி என்பது 3 எழுத்து. இவை அனைத்தையும் சேர்த்து வருகின்ற உறவு 3 எழுத்து, உறவால் வருகின்ற பாசம் 3 எழுத்து, பாசத்தால் விளைகின்ற அன்பு 3 எழுத்து, அன்பால் விளைகின்ற நேசம் 3 எழுத்து, நேசத்தால் விளைகின்ற காதல் 3 எழுத்து, காதல் கைக்குடன் வரக்கூடிய வெற்றி என்பது 3 எழுத்து, கை கூடவில்லை என வரக்கூடிய தோல்வி என்பது 3 எழுத்து, தோல்வியின் உச்சத்தால் பிரியக்கூடிய உயிர் 3 எழுத்து, உயிர் பிரிவதால் வரக்கூடிய வேதனை 3 எழுத்து. இந்த கவிதையை இப்பொழுது சொன்னால் எப்படி இருக்குமோ இருக்காது என்ற கவலை 3 எழுத்து. இது என்னுடைய கவிதை என்றால் அதுவும் 3 எழுத்து. அருமை என்று ரசித்தால் அதுவும் 3 எழுத்து. மொக்கை என்று எதிரணி போல் திட்டிக் கொண்டே இருந்தால் அதுவும் 3 எழுத்து. இத்தனை உறவுகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பணம் என்ற 3 எழுத்து தான் தேவை, துட்டு என்ற 3 எழுத்து தான் தேவை என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இதுகாரும் பொறுமையாக கேட்டு சுவைத்த
என் உயிரினும் மேலான குழந்தை ரசிக பெருமக்களுக்கு ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.